ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 7.9 பார்க்கலாம். ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 120 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். இதே அளவுகள் கொண்ட 10 கனச்செவ்வகங்களின் கன அளவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கனச்செவ்வகத்தோட அளவு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு அதே அளவுகள் கொண்ட 10 கனச்செவ்வகங்களோட கன அளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 10 கனச்செவ்வகங்களோட கன அளவு கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை 10ஆல பெருக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் அளவுகளை எழுதிக்கலாம். முதல்ல நீளம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடியது நீளத்தோட மதிப்பு. நீளம்னா எல்லோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 120 மில்லி மீட்டர். இப்போ பாருங்க, மற்ற ரெண்டு அளவுமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதனால இதையே நம்ம சென்டிமீட்டர்ல மாற்றணும். சென்டிமீட்டர்ல மாற்றணும்னா 10ஆல வகுத்துட்டாலே போதும், டிவைடட் பை 10. இப்போ பாருங்க, இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 12. இதை நம்ம சென்டிமீட்டரா மாத்திட்டோம். சரிங்களா? இனி அடுத்த ரெண்டாவது அகலம் இருக்கு. அப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய மதிப்பு அகலத்தோட மதிப்பு. அகலம்னா பியோட மதிப்பு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இனிமே லாஸ்ட் என்னது இருக்கு? உயரம்னா ஹச். அப்போ லாஸ்ட் இருக்கக்கூடிய மதிப்பு உயரத்தோட மதிப்பு. ஹச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இனி ஒரு கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஃபார்முலா எழுதிக்கிறேன். கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா எல் இன்டூ பி இன்டூ ஹெச் கன அலகு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கன அளவுனா அலகு, கன அலகுன்னு தான் எழுதிக்கணும். ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 12 இன்டூ பியோட மதிப்பு 10 இன்டூ ஹெச்சோட மதிப்பு 8. ஓகே, ஃபர்ஸ்ட் 12ஐயும் 8ஐயும் பெருக்கிறேன். பாருங்க, 8 2 16. அப்போ 6 பாக்கி 1. இனி 8 8. 8 கூட 1 கூட்டினா 9. இனி இங்கே ஒரு 0 இருக்கு, அப்படியே எழுதிருங்க. அலகு எழுதணும். நம்மளுக்கு எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டு கன அளவு கண்டுபிடிக்கிறோம். அதனால இதோட அடுக்குல 3ன்னு எழுதிக்கணும். பார்த்தீங்களா? நம்ம இப்போ ஒரு கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எத்தனை கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும்? 10 கனச்செவ்வகத்தின் கன அளவு. அப்போ நம்மளுக்கு ஒரு கனச்செவ்வகத்தோட மதிப்பு என்ன கிடைச்சோ அதையும் இந்த 10ஐயும் பெருக்கிட்டாலே போதும். ஈஸியாக பெருக்கிடலாம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. 960. அடுத்து இங்கே ஒரு 0 இருக்கு, அதையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? ஓகே, கன அளவு அலகு எழுதிருங்க. சென்டிமீட்டர். கன அளவு கண்டுபிடிக்கிறதுனால அடுக்குல 3ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.